வணக்கம். ஷாயனம. உங்களுக்கே சில சந்தேகங்கள் இருக்கும், சில கேள்விகள் இருக்கும். எதனால், ஏன் இப்படி இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, என்ன காரணமாக இருக்கும்? நாமும் நிறைய இடத்துல போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்திருக்கோம், கோவிலுக்கு போயிருக்கோம், பூஜை பண்ணிட்டு வந்திருக்கோம், நிறைய தீபங்கள் போட்டிருக்கோம், பரிகாரம் பண்ணியிருக்கோம். சொன்னதெல்லாம் செஞ்சு ஏன் நமக்கு நல்லது நடக்கலை? நமக்கு அருள் இருந்தும் ஏன் வரல? ஆட முடியுது, நமக்கு அதுக்கு உண்டான விஷயங்கள் வெளியில் வரல. என்ன காரணமாக இருக்கும்? என்ன விஷயமாக இருக்கும்? குலதெய்வத்தோடைய அனுகிரகம் நம்ம வீட்டில் இருக்கா? அருள் இருக்கா? குலதெய்வம் வந்து பேசுமா? குலதெய்வத்துடைய தோஷமோ சாபமோ பூர்வீக வழியில் இருந்தால் அருள் இருந்தாலும் வருவதற்கு சற்று தாமதமாகும். உங்கள் குலசாமியுடைய அருள் அந்த குடும்பத்தில் வேறு யாராவதுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் துல்லியமான நேரம், பிறந்த நேரமாக இருந்து ராசி, நட்சத்திரம், லக்னம் எல்லாம் சரியாக அமைஞ்சு இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பலன்களும் துல்லியமாக அமைஞ்சிருக்கும். இன்னைக்கு இந்த மகாதசை நடக்குது, திடீர்னு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல, கடன் தலைக்கு மேலே ஏறிடுச்சு, என்னால் திருப்பி வட்டி கூட கட்ட முடிய மாட்டேங்குது, என்னால் வீட்டுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது, எனக்கு பதில் சொல்ல முடியலை, இருக்கிறதையெல்லாம் விற்றுட்டு சிவனேன்னு இருந்துடலாமான்னு இருக்குது, எல்லாமே ஜப்திக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி புலம்பக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இது மிக மிக முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வீடு கட்டும் பொழுதே சில விஷயங்களை நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க. வடகிழக்கு மூலையில் எப்போதுமே இரும்பு கம்பி, இரும்பு சம்மந்தப்பட்டது, மணல், ஜல்லி அதெல்லாம் அங்கே கொண்டு போய் குப்பையாட்ட கொட்டி வைக்கக்கூடாது. வடகிழக்கு மூலை வீடு கட்டும் பொழுது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் படியானது கிழக்கு மேற்கு இருக்கலாம். சில விஷயங்கள் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது அதனுடைய பலன்களும் உங்களுக்கு பார்த்து பார்த்து கிடைக்கும். நாம் இதெல்லாம் நமக்கு நம்பிக்கையே இல்லை, எப்படி நாம் அப்படின்னு நாம் நினைக்கும் போது நமக்கு சில அடிகள் விழுகும். அடிகள் விழுந்து பின்னாடி தான் இப்படியெல்லாம் இருந்துச்சு, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குமோ, யாரும் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வரும். அந்த வரக்கூடிய அந்த ஒரு க்ஷணம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ உங்கள் குலதெய்வத்தை நினைப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினைப்பீங்க. அம்மா உன்னை மறந்துட்டனேனா, இத்தனை நாள் நான் உன்னை இப்படி கும்பிடாமல் போயிட்டனே, இப்படி பிடிச்சிக்காமல் இருந்தனே, நீ எனக்கு வழிகாட்டணும் இல்லையா, நீ வழிகாட்டி இருக்கலாமல்ல. இப்படியெல்லாம் நம்ம உரிமையோடு சண்டை போடக்கூடிய நேரமும் வரும். அவள் உணர்த்துவா, சில விஷயங்களை அவள் உணர்த்துவா, உணர்த்தி உணர செய்வாள். தன்னைத்தானே உணர்றதுங்கிறது. நாம் அவளை 1000 திட்டலாம், 1000 பேசலாம், ஆனால் அவள் நம்மளை திட்டமாட்டா. ஏன்னா அவளுக்கு பிடிச்ச குழந்தையாக நாம் இருப்போம். அதனால் அவள் நம்மளை திட்டமாட்டா, நம்மளை பாதுகாப்பா. நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறான்னா, பெரிய பிரச்சனை வர்ற இடத்துல சின்ன பிரச்சனையை கொண்டு வந்து விடுத்து அதை சால்வ் பண்ண வைப்பா. அப்பேற்பட்ட அந்த தாயானவ தான் நம்ம குலதெய்வம். நம்ம குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா நாம் எதுவும் செய்ய இயலாது. அனுகிரகம் என்பதும் ஆசியும் என்பதும் சாதாரண விஷயமே அல்ல ஒருவருக்கு. குலதெய்வத்தோடைய கடைக்கண் பார்வைப்படுவது என்பது சும்மாவா ஒருவருக்கு கிடைக்கும்? நிச்சயமாக இருக்காது. அவர்களுடைய ஜாதகத்தில் குலதெய்வ தோஷம் இருக்காது, குலதெய்வ சாபம் இருக்காது.
ராகு கேதுக்களின் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகக்காரங்களுக்கு நிச்சயமாக சில பேருக்கு மட்டும் அம்பாளின் அனுகிரகம் இருக்கும், குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். சர்பதோஷம் தலையும் வாழும். அந்த இடைப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய சில கிரகங்களுடைய சில நன்மைகளானது தீமைகளாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. தீமைகள் நடக்கக்கூடிய கிரகங்களானது நன்மையை செய்யக்கூடிய நிலையில் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு க்ஷணம்தான். அந்த ஒரு க்ஷண நேரத்தில் நம்முடைய குலதெய்வமானது நம்ம திரும்பி பார்க்கும். நம்மளை அப்படியே திரும்பி பார்க்கும்போது நமக்கு அது உணர முடியும். அதுக்கு உண்டான நேரம் காலம் நிச்சயமாக ஒருவருக்கு வருங்க. இந்த மகாதசை அந்த மகாதசை எத்தனை மகாதசையாக இருந்தாலும் கடுமையானதாக இருந்தாலும் கூட ஒரு நிமிடம் போதும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் ஒருவருக்கு கிடைக்க. குலதெய்வத்தை எப்படி கும்பிடணுமோ அப்படி கும்பிடுங்க. நிச்சயமாக உங்கள் ஜாதகம் உங்களுக்கு பேசுங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் அருள் ஆசீர்வாதம் இல்லாமல் வேறு எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் முழுமையான பலன் ஒருவருக்கு கிடைக்காது. ஓடி போய் பிடிங்க குலதெய்வத்தை, எல்லாம் தானாக நடக்கும். குலதெய்வத்துடைய ஆசி கண்டிப்பாக வேணும், முன்னோர்களோட ஆசி வேணும். அது உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு நிச்சயமாக இருக்குங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லதாக நடக்கும். அந்த அம்பாளின் கருணையினால், முன்னோர்களின் ஆசீர்வாதத்தால். ஷாயனம்.